என் நெஞ்சில் குடியிருக்கும் வந்திருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானையா, அதை ஏமாற்றவே முடியாதான். அப்படிப்பட்ட அந்த யானையை அந்த ஊரில் இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ளே இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலாக சுண்ணாம்பை வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானைக்கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில் போட்டு சாப்பிட்ருச்சான். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சே, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டு அது தேங்காய்ன்னு நினச்சி சாப்பிட்ருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாங்க, அதற்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழித்து அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம், பாவம் அந்த யானை அது உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது வந்து அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாமல் ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்போ உனக்கு என்னோட டேலண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா, சரி இப்போ பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானைக்கிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு உள்ளே ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானைக்கிட்ட நீட்டியிருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அடிபட்டு கிடந்த அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து காதலை சொன்னானா, யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையில் அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒத்த யானை இல்லை, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். உங்களெல்லாம் யாரும் எதையும் சொல்லி ஏமாற்ற முடியாது. இப்போ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில உண்மையா முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே அறிவித்தோம். அதன்படி அதற்கென தனித்துறை, அதாவது தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும்.
சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்பு மிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்கப் போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும், தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. அடுத்து, அண்ணன் சீர்திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றிக் கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றிக் கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும்.
அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து தேங்க்யூ. அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அடுத்தது ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். இதுக்கு தான் மகிழா கோர்ட் இருக்குதே அப்படின்ட்டு சில பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது நம்ம பெண்களுக்காக மட்டுமே.
பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பை 24/7 கண்காணிப்பு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கான பதிலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அமைத்து சிசிடிவி நெட்வொர்க்குகளை கண்காணிக்கவும் அவசர நிலைகளை அந்த நேரத்திலேயே கண்காணிக்கவும் அதற்கான விரைவான பதிலை உறுதி செய்யவும் அதிநவீன கட்டளை மையங்களை அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்து, பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். இது ஏன் சொல்றேன்னா, இது இப்போது ஒழுங்கா நடக்கிறது இல்லை, அதனாலதான் அதை அழுத்தி சொல்றேன். இது இப்போ முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து, சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். அடுத்து, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். உலகத்தில் மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்களில் அதை நான் சொல்றேன். சரிப்பா, தேங்க்யூ. சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான
மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இப்படிலாம் சைடில் ஒதுக்காம கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போட்டுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதை முதல்ல இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால் நல்லாவே நடக்கும். அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு. நன்றி தலைவரே. எங்களுக்கு உண்மையிலே இன்னைக்கு தான் மகளிர் தினம். மனமகிழ்ச்சியோடு வெற்றி வாக்குறுதிகளை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி உரை சொல்ல துணை பொதுச் செயலாளர் சுபத்ரா அவர்கள். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இனி வெற்றி கொடி பறக்கட்டும், அனைவரும் எழுந்து நிற்போம். கொடி பாடல்.